தான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம கையில காசு தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களா? அதே மாதிரி கை நிறைய சம்பாதிச்சோம், வரவுக்கும் செலவுக்குமே கரெக்டா இருக்கு, என்னால ஒரு ரூபாய் கூட சேமிக்க முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களா? இதுக்கான காரணமே தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்லாவே சம்பாதிப்போம், கை நிறைய காசு வரும். ஆனா எந்த வகையில நமக்கு பணம் செலவாகுது அப்படின்றதே தெரியாம கையில இருக்க காசு எல்லாம் ஏதோ ஒரு வகையில செலவாயிட்டே இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட காசே இருக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய தாந்திரிகத்தை பயன்படுத்திங்க அப்படின்னா உங்க கையில காசு எப்பவுமே தங்கும். இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், ஆனா சக்தி வாய்ந்த பரிகாரம். இத அனைவரும் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கிறேன். இப்போ பரிகாரத்தை சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க பணம் வைக்கக்கூடிய பெட்டியில கொஞ்சம் மல்லிகைப்பூ, ஏலக்காய், பச்சை கற்பூரம், கருமஞ்சள், முகம் பாக்குற கண்ணாடி சின்னதா ஒண்ணு, இத நீங்க பணம் பெட்டியில எப்பவுமே வச்சிருங்க. மல்லிப்பூ மட்டும் அடிக்கடி மாத்துங்க.